நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம கந்திஷ்டி பற்றி ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருந்தோம். இது 2வது. இந்த கந்திஷ்டியை வீட்டில் சில பொருட்களை வச்சு எப்படியெல்லாம் புகை போடலாம், பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டில் எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வில்வம். இந்த வில்வ இலை சிவனுக்கு உகந்தது. இந்த இலையை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 2வதாக பார்த்திங்கன்னா மா இலை, 3வதாக பார்த்திங்கன்னா வேப்ப இலை, 4வது பார்த்திங்கன்னா நொச்சி இலை. மூலிகையில் இந்த 4 இலைகளும் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு தேவையான மூலிகைகளை எடுத்து காய வச்சுக்கோங்க. இது கூட அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது படிகாரம், இது கருப்பு குங்கிலியம், இது பால் சாம்பிராணி, துளசி விதை, நாய்க்கடுகு, கருப்பு கடுகு, மருதாணி விதை, மகிழம்பூ, மஞ்சள். பால் சாம்பிராணி, கருப்பு குங்கிலியம், படிகாரம், மருதாணி விதை, கருப்பு கடுகு, துளசி விதை, வெண்ணாய் கடுகு, மஞ்சள், மகிழம்பூ, நொச்சி, மா இலை, வேப்ப இலை, வில்வ இலை. இது எல்லாத்தையும் ஃபைனாக அரைச்ச பொடி. இது ஒரு உயர்தரமான மூலிகைகள். உங்களுக்கு தேவை அப்படின்னா, உங்களுக்கு பழக்கத்தில் யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் அதை கூட இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த காய்ச்ச எல்லா பொருளையும் காய வச்சு மிக்சியில் போட்டு அடைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பவுடர் மாதிரி கிடைக்கும். இந்த பவுடரை நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாட்களில் நம்ம வீட்டில் தேவையான நெருப்பு போட்டு இந்த புகையில் போட்டோம்னா நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும், புகையும் கிடைக்கும். இந்த புகையில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வீட்டை சுற்றி படர்ந்துக்கிட்டே இருக்கும்போது கெட்ட எனர்ஜியெல்லாம் போயிட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். பயன்படுங்க. நன்றி. நம்ம மலைச்சாரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.